சார், என்ன சார் இங்கே இறங்கிட்டீங்க? நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன்னு சொல்லுங்க. ஆனா சார், இந்த நிலைமையில நான் வந்தேன்னு சொன்னா என் நிம்மதி எல்லாமே போயிடும். நான் இப்ப வரமாட்டேன். அதனாலதான் நான் பொறுமையா கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். இந்தா போனை நீயே வச்சுக்க. ஏதாவது கால் வந்தா நீயே அட்டன் பண்ணிடு. ஆனா நீங்க தனியா எந்த செக்யூரிட்டியும் இல்லாம. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லையா? தெரிஞ்ச ஊர் தானே. நீங்க போங்க போங்க. சரிங்க சார். சொல்றேன்ல, ஓகே சார். போங்க ஓகே சார். போங்க. ஆட்டோ ஆட்டோ, நிறுத்து நிறுத்து நிறுத்து. இருப்பா. தம்பி, சிவன் கோயிலுக்கு போலாம், வரியா? மன்னிச்சிடுங்க சார், ஆட்டோல பேசஞ்சர் இருக்காங்க. பரவாயில்லண்ணா, நானும் அந்த கோயிலுக்கு தானே போறேன். அவரும் ஆட்டோல ஏறிக்கட்டும். என்ன சார், எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேர் வந்திருப்பாங்க? இங்க வரப்போற ஆளு பெரிய ஆள் இல்ல. ஜேஎம்ஆர் சார் கிட்ட ப்ராஜெக்ட் வாங்குறதுக்காக நாம எப்படி வந்தோமோ அதே மாதிரி தான் எல்லாரும் வந்திருப்பாங்க. அப்படின்னா நமக்கு நிறைய காம்படிஷன் இருக்குன்னு சொல்ல வரீங்க? இவங்கெல்லாம் உங்க காம்படிஷனே கிடையாது சார். சார், உண்மையான காம்படிட்டர் வந்துட்டாரு. ஹலோ மித்ரா, ஹவ் ஆர் யூ? ஐம் ஆல்வேஸ் கிரேட் அர்ஜுன். ஏன்னா உன்ன மாதிரி டஃப் ஃபைட் கொடுக்குறவங்கள எப்பவுமே தோக்கடிச்சுக்கிட்டே இருப்பேன்ல, அதனால தான். எல்லாரையும் தோக்கடிக்கிற நீ லாஸ்ட் ப்ராஜெக்ட்ல என்கிட்ட தோத்து போயிருக்க, அதை மறந்துட்டியா? அந்த வெற்றி உன்னோடது கிடையாது அர்ஜுன், உன் பின்னாடி இருக்கிற ஒரு பொண்ணோடது. அவளோட வெற்றியை நீ உன்னோட அக்கௌண்ட்ல போட ட்ரை பண்ணிட்டு இருக்க. போன தடவையும் இதையே சொல்லி என் வெற்றியை அவமானப்படுத்திட்ட. இன்னொரு தடவை நீ அதை சொல்றதுக்கு உனக்கு நான் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். அதுக்கு தான் இந்த தடவை களத்துல முழுசா நானே இறங்கலான்னு இருக்கேன். கையில கத்தியோட போர்க்களத்தில் நிக்கிற எல்லா போர் வீரனும் வெற்றியாளனா ஆக முடியாது அர்ஜுன். சொல்லுங்கம்மா, யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? இன்னைக்கு சாரோட பொண்ணுக்கு பிறந்த நாளாம். முதல்ல அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிடுங்க. சொல்லுங்க ஐயா, உங்க பொண்ணு பேர் என்ன? என் பொண்ணு பேரு சம்யுக்தா. கல்யாணமாகி ரொம்ப வருஷம் கழிச்சு தவ இருந்து பெத்த பொண்ணு அவ. இப்ப விபத்தில் அடிபட்டு சுயநினைவே இல்லாம கோமால இருக்கா. எப்போ அவளுக்கு குணமாகும்னு தெரியல. எப்போ என்ன அப்பான்னு சொல்லி கூப்பிடுவான்னு எனக்கு தெரியல. அவளுக்கு எப்படியாவது குணமாகணும்னு கடவுளுக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க, அதுவே போதும். சரிங்க ஐயா. ஓம் சம்யுக்த நாமதேயஸ்ய शीर्वशस्वमायुष्यमारोग्यमाविदा सोपमानं महीयते धान्यं धनं वसुं भगपुत्रलाभं सतसंवत्सरं दीर्घमायुः सदमानं भवति सदा यत्पुरुषत् सदेन्द्रिये आयुष्येभेन्द्रिये प्रतिष्ठति दीर्घायुष्मान् भव सर्वाभिषु सिद्धिरस्तु. இந்தாங்க ஐயா. நமக்கு வேண்டியவங்க இறந்து போனாங்கன்னா ஒண்ணு நம்ம அழுவோம், இல்லைன்னா கவலைப்படுவோம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த துக்கத்தை நாம மறக்க ஆரம்பிப்போம். ஆனா நம்ம கண் முன்னாடியே இருந்தோம், நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம, நாம யாருன்னு கூட தெரியாம உயிர் இல்லாத உடல் மாதிரி இருந்தா அத கண்டிப்பா நம்மளால தாங்க முடியாது. ஆமாம்மா, சுயநினைவே இல்லாம இருக்கிற என்னோட பொண்ணை பார்த்து நான் அழாத நாளே கிடையாதுமா. எத்தனையோ பேருக்கு என் கையால உதவி செஞ்சிருக்கேன். எத்தனையோ பேருக்கு என் கையால சாப்பாடு போட்டிருக்கேன். நான் செஞ்ச நல்லது அந்த கடவுள் பார்க்கல போல இருக்கு. என் நல்ல மனசு கூட அவருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு ஏமா இந்த அளவுக்கு அநியாயம் நடக்கணும்? என்னைக்காவது ஒரு நாள் அந்த கடவுளோட மனசு மாறாதா? என்னைக்காவது ஒரு நாள்
என் பொண்ண பழைய மாதிரி மாத்த மாட்டாரான்னு நினைச்சு ஆசையோட நான் காத்துக்கிட்டு இருக்கேம்மா. நல்லவங்களுக்கு எப்பவும் நல்லதுதான் நடக்குங்க. நீங்க செஞ்ச தானமும் தர்மமும் என்னைக்குமே வீண் போகாது சார். கண்டிப்பா உங்க பொண்ணு பழைய மாதிரி குணமாயிடுவாங்க. ஆமாம்மா, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் என் பொண்ணு குணமாயிடுவாங்கிற நம்பிக்கை வந்துருச்சுமா. ஐயோ ஐயா, என்னாச்சு உங்களுக்கு? ஐயா, சார் சார் எழுந்துருங்க சார். சார், ஐயோ, என்னாச்சு? தெரியலம்மா, நெஞ்ச புடிச்சுக்கிட்டே விழுந்துட்டாரு. ஹார்ட் அட்டாக்னு நினைக்கிறேன். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. ஹாஸ்பிட்டல் போற அளவுக்கு டைம் இல்ல. சார், கடவுளே. சார் எந்திரிங்க சார். பார்த்து எந்திரிங்க. பார்த்து சார். மெதுவா சார். சார், இப்ப உங்களுக்கு ஓகேவா? இப்ப நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கம்மா. அம்மா, நீங்க சொன்னது உண்மைதான். நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்தோம்னா இவரோட உயிருக்கே பெரிய ஆபத்தா இருக்கும்மா. நீங்க சரியான நேரத்துக்கு சிபிஆர் பண்ணதுனால சாரை காப்பாத்த முடிஞ்சதுமா. ஐயா, சரியான நேரத்துக்கு இவங்க சிபிஆர் பண்ணி உங்க உயிரையே காப்பாத்திருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. இன்னைக்கு என் பொண்ணோட பிறந்த நாள்னு இங்க வந்தேன். இந்த நாள்ல தான் எங்க பொண்ணுக்கு நாங்க உயிர் கொடுத்திருக்கோம். அதே நாளான இன்னைக்கு நீ எனக்கு புனர்ஜென்மம் கொடுத்திருக்கம்மா. என்ன கொடுத்தாலும் என்ன செஞ்சாலும் உன் நன்றி கடனை என்னால தீர்க்க முடியாது. ஐயோ, இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? சக மனுஷங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது என்னோட கடமை. எனக்கு தெரிஞ்சதை தான் நான் செஞ்சிருக்கேன். நான் அப்பவே சொன்னேன்லம்மா, யார் மூலமா நம்ம வாழ்க்கை எப்படி மாறும்னு தெரியாதுன்னு சொன்னல. உன்னை சந்திச்சதுக்கு அப்புறம் எனக்கு நல்லது நடக்கும்னு நான் முன்னாடியே நினைச்சம்மா. அதுக்குள்ளேயே நீ எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்க. என்னோட உயிரை காப்பாத்தின தேவதம்மா நீ. ஐயோ, இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு? ஆனா எது எப்படியோ அந்த கடவுளோட தயவால உங்களுக்கு ஒன்னும் ஆகல. அது எனக்கு போதும்.